ஐயா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க இங்க தான் ஓனரா? ஆமா, நீங்க அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து என்னை காப்பாத்தலன்னா நான் இந்த இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்துருக்கவே முடியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். அன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும். உங்க உருவத்துல கடவுள் வந்து கூட்டு வந்தாரு. சரி உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயம்? நான் வயலுக்கு வர நேரத்துல எல்லாம் உங்களை அங்கே இருக்கீங்களான்னு தேடி பார்ப்பேன். ஒரு நாள் கூட என்னால் உங்களை பார்க்க முடியலையே ஐயா. அப்படியா சார்? இங்க உங்களை பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி ஆகி போச்சு. சந்தோஷம் சார். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்க ஐடிஐ படிச்சவங்களுக்கு வேலை இருக்குன்னு என் தோஸ்து ஒருத்தன் சொன்னான். ஓ, அதான் இங்க வேலை இருக்கான்னு கேட்டு போலான்னு வந்தேன். வேலை யாருக்கு ஐயா? சார், என் பையன் ஐடிஐ படிச்சிருக்கான், அவனுக்கு தான். அப்ளிகேஷனை கொடுங்க. சார், நமக்கு தெரிஞ்ச சார் இருக்காரு, நமக்கு கண்டிப்பாக என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். கவலையே இல்லை. ஆண்டவர் எவ்வளோ அருள் பண்ணியிருக்காரு. ஐயா, அன்னைக்கு நீங்க மட்டும் வரலன்னா நான் உயிரோட வந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க அன்னைக்கு என்னைய ரொம்ப புத்திசாலித்தனமா காப்பாத்திட்டு வேற வந்துட்டீங்க. ஆனா என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன்யா. என் உயிரை திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க ஐயா. இதில் என்ன சார் இருக்கு? உதவின்னு ஒருத்தர் கேட்கும்போது நாம உதவி செய்கிற நிலையில இருந்தா கண்டிப்பாக உதவி செய்யணும் சார். அதாவது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, அப்படி நான் பைபிளில் படிச்சிருக்கேன் சார். ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்ததை நான் செய்திருக்கேன் சார். அதனால வேற ஒன்றும் இல்லை சார். அது இல்லையா, நான் அன்னைக்கு நிறைய பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டேன். ஆனா ஒருத்தர் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. எப்படியோ ஆண்டவர் அன்னைக்கு நல்ல விதமாக வழி நடத்தினாரு. எவ்வளவு நல்ல மனுஷன் இவரு. இவருக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேனே. அதாவது நீங்க எனக்கு செஞ்சது உதவின்னு சொல்ல முடியாது. என் உயிரே காப்பாத்திருக்கீங்க. என் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சுக்கணும். அப்படிலாம் பெரிய வார்த்தையை சொல்லாதீங்க உங்க சார். மகனுக்கு இப்போ இங்க வேலை போட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை. இப்போ 3 நாளைக்கு முன்னால தான் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த 4 பேருமே வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்க ஐயா. அவங்க நேம் லிஸ்ட் எல்லாமே லேபர் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு, பிஎஃப் ஆஃபீஸ்க்குலாம் அனுப்பிட்டோம். இப்போ முன்னால மாதிரிலாம் நம்ம விருப்பம் போல நம்ம வேலைக்கு ஆட்களை எடுக்க முடியாதுயா. கவர்மெண்ட்ல இருந்து லேபர் ஆஃபீஸ்ல இருந்துலாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குயா. நீங்க ஒரு 3 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க பையனுக்கு கட்டாயம் நான் வேலை போட்டு கொடுத்துருந்துருப்பேன் ஐயா. ஐயா மன்னிச்சுக்கிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதை பற்றி என்ன இருக்கு? இப்போதைக்கு என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாத சூழ்நிலை. எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல ஐயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்களால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை கொடுப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார். ஐயா, நீங்க என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா இங்க வேற ஏதாவது வேலை வாய்ப்பு வரும்போது உங்களை கூப்பிட்டு உங்க மகனுக்கு கட்டாயம் வேலை கொடுப்பேன் ஐயா. ஐயா, நீங்க எப்ப வேணாலும் கம்பெனிக்கு வரலாம். இது உங்க கம்பெனி மாதிரி. நீங்க தாராளமா எப்ப வேணாலும் வரலாம் ஐயா. சரி, நீங்க வாங்க. உங்களை சும்மா அனுப்ப முடியாது. நம்ம கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிடலாம் ஐயா. டீ குடிக்கலாம் வாங்க. சரி சார், வாங்க. சரி சொல்கிறேன்.
அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாண்ணே? ஆளு ரொம்ப டல்லா இருக்கீங்களண்ணே. டவுனுக்கு ஒரு வேலையாக போனேன், பயங்கர வெயில், அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. என்ன வேலையாண்ணா போனீங்க? என் பையன் ஆண்டோவுக்கு ஒரு வேலை விஷயமா கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன். வேலை கிடைச்சிட்டானே? வேலை கிடைக்குன்னு ரொம்ப நம்பிக்கையாக போனேன், ஆனாலும் ஏமாற்றமாக போச்சு. மைக்கேல்ண்ணே வருத்தப்படாதீங்கண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. ஆண்டவர் உங்க பையனுக்கு இதோட பெரிய வேலை கொடுக்க ஆண்டவர் ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாருண்ணே. உங்களோட குணத்துக்கு ஆண்டவர் உங்க பையனுக்கு சீக்கிரமே நல்ல வேலை கொடுப்பாருண்ணே. கண்டிப்பா ஆண்டோவுக்கு உள்ளூர்லேயே நல்ல வேலையாக கிடைக்குன்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாரு, நல்லபடியாக வேலை தருவார் தம்பி. நான் இப்போ கிளம்பட்டா? சரிண்ணே. சரி, நான் வரட்டா? பார்ப்போம். அப்பா, பழத்தை யார்கிட்டப்பா கொடுத்தா? ஆச்சிக்கிட்ட கொடுத்தேன்ப்பா. அத்தை சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிப்பா. வசந்த் மாமா ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட சொல்லியிருந்தாங்கல்ல, நீ அப்ளை பண்ணிட்டியாப்பா? இல்லையேப்பா, ஏன்டா? அந்த வேலைக்கு டிப்ளமா முடிச்சிருக்கணும்ப்பா. எனக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷன் தானே, அதனால தான் அப்ளை பண்ணலப்பா. சரிப்பா, உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் நீ அப்ளை பண்ணி போடு. ஓசூரில் மோட்டார் கம்பெனி இருக்குப்பா, அதில் ஐடிஐ படித்தவங்களுக்கு நிறைய வேலை இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எப்பா, நீ அவ்வளவு தொலைவில் எல்லாம் போய் வேலை பார்க்கண்டாம்ப்பா. எங்கே வேலை பார்த்தாலும் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் மட்டும் நீ அந்த வேலைக்கு நீ அப்ளிகேஷன் போடு. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வேலையே கிடைக்காதுப்பா. எங்கேயும் வெளியூர் எங்கேயாவது போனாதான் நல்ல சம்பளத்துக்கு வேலையே கிடைக்கும். ஏப்பா, நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்பா. உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைகிறேன் என்று நம்பிக்கையோடு போரடிக்கவும். இப்படி பைபிளில் வசனம் இருக்குப்பா. இந்த வசனம் உனக்கான வசனம். அதனால நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு இங்கேயே வேலை தேடு. ஆண்டவர் உனக்கு நல்ல வேலையை தருவார்ப்பா. நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா. உள்ளூரில் வேலை கிடைக்கும், சேலரி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். 8000 10,000 தான் கிடைக்கும். அதிகமாக கிடைக்கலாம் வாய்ப்பே இல்லைப்பா. ஏப்பா, உனக்கு இங்கே ஆண்டவர் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை தருவார்ப்பா. ஆமாம், சரிப்பா, உங்கள் விருப்பப்படியாக நடக்கட்டும். நானும் உங்கள் கூட சேர்ந்து விவசாயம் பார்க்க வேண்டியதுதான். இதே கோளாறு உள்ள பிள்ளைய வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இங்கே நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? சொன்னாலும் புரிஞ்சிக்க தெரியல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம்.
தண்ணி எடுத்து தண்ணிக்கு போடு. டீ ஊற்றி எலுமிச்சிக்கு கூடாண்டோம். ஏசப்பா, இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு நிரந்தரமாக அது கிடைக்க உதவி பண்ணுங்கப்பா.
என்ன வாங்க, நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கு தம்பி. என்ன ஆண்ட்ரோ, அப்பாக்கு ஹெல்ப்பா வந்தாச்சா? ஆமாண்ணே, நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு விவசாயத்துக்கு கூட மாட உதவியா இருக்கலான்னு பார்த்தேன். நல்லதுமா. விவசாய வேலை தான் உண்மையிலேயே நிறைவான வேலை. லாபம் வருதோ இல்லையோ, நம்மளால 4 பேர் சாப்பிட நாம ஒரு காரணமா இருக்கோம் பாத்தீங்களா? அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குதுமா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு பைபிள்ல இருக்கலாமா? நீ முழு மனசோட வேலை செய், நீ ஆசைப்பட்டதை ஆண்டவர் உனக்கு தருவாரு. நாம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்கறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஆனா என்ன, சில நேரம் உடனே கிடைக்கும், சில நேரம் கொஞ்சம் கழிச்சு கிடைக்கும். ஆனா நாம ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கணும். உண்மைதான்னா அது. நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்டு. அண்ணே, வயல்ல 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியானே? ஹலோ, யாரு? ஹலோ, ஆண்ட்ரோவா? ஆண்ட்ரோ தான் மேடம். நாங்க ஹோண்டோ மோட்டார்ஸ்ல இருந்து பேசுறோம். உங்க அப்ளிகேஷனை எம்டி வெரிஃபை பண்ணிட்டாங்க. அப்படியா மேடம்? நாளைக்கு மார்னிங் 10 o'clock நீங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம். வரும்போது உங்க சர்டிஃபிகேட் காப்பீஸ் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் மேடம். கொஞ்சம் டைம் மட்டும் கீப் அப் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து சர்வீஸ் செக்ஷன் சூப்பர்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மந்த்லி salary 28,000, ட்ரைனிங் பீரியட் 1 month. ஸோ அதில் 18,000 salary உங்களுக்கு கொடுப்பாங்க. மார்னிங் 10 o'clock வந்துருங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. நாளைக்கு நான் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே சார், தேங்க்யூ. அப்பா, எனக்கு வேலை கிடைச்சிட்டுப்பா. ரொம்ப சந்தோஷம்பா. எந்த கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு? ஹோண்டா கம்பெனில இருந்து கிடைச்சிருக்குப்பா. அப்படியாம்மா? மாசம் 28,000 ரூபாய் சம்பளம்ப்பா. ஏப்பா, நாளை காலையில வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு போகணும்ப்பா. ஏப்பா, ரொம்ப சந்தோஷம்பா. ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு எல்லாமே நல்லபடியா தான் ஆமாப்பா, செய்வார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அருள்மலர் காஸ்பல் மீடியா வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நாடக நேரத்திலே நாம் நன்மை என்ற நாடகத்தின் 1ஆம் பகுதியை பார்த்தோம். இந்த வாரம் நாம் 2ஆம் பகுதியை கண்டிருக்கிறோம். அந்த 2ஆம் பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த விவசாயிக்கு எங்கிருந்து நன்மை வந்தது என்பதை நாம் காண கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் அந்த செல்வந்தருக்கு இந்த ஏழை விவசாயி உதவி செய்திருந்தார். ஆனால் அந்த செல்வந்தரால் இந்த ஏழைக்கு உதவி செய்ய இயலாத சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் பரத்திலிருந்து நோக்கிய கர்த்தர் அவருக்கு வேறொரு இடத்திலிருந்து சகாயம் வரும்படியான கிருபைகளை கொடுத்தார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நமக்கு திராணி இருக்கின்ற பொழுது நாம் மற்றவர்களுக்கு செய்யத்தக்கவர்களுக்கு அந்த உதவியை செய்தோமானால்
பரத்திலிருந்து பார்க்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு யார் மூலமாவது சகாயம் கிடைக்கும்படி செய்வார். அந்த உதவியானது எங்கிருந்தாவது நம்மை நோக்கி வரும் என்பதைத்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்திய எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இன்றைய தினத்தில் நாங்கள் கண்ட இந்த நாடகம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், உம்முடைய கிருபையினாலே நிரப்பும் தகப்பனே. ஆண்டவரே, மக்கள் இதன் மூலமாக நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்ய தகப்பனே, தன்னுடைய பிறனை நேசிக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆண்டு வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் தகப்பனே. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயங்களை கட்டளையிடும், ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். உம்முடைய கிருபையினாலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீர் எவ்விதமாய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தீரோ அதே போல் உம்முடைய பிள்ளைகள் நன்மை செய்து வாழ்ந்து சுகித்திருக்க தேவரீர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கனம் மகிமை யாவையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய தொலைபேசி வாயிலாக சந்தித்து வருகிறோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஜெபிக்கும்படி அநேகர் கேட்டுக்கொண்டதுண்டு. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அவராகிய கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலே விடுதலையை கட்டளையிடுவார் என்று நம்புகிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தொடர்பு எண்கள் இந்த திரையிலே காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அநேகர் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உதவி செய்யுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த சேனலை உங்களுக்கு அறியாதவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் பயனடையும்படியான கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.